தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் பை மார்க் ட்வைன். மார்க் ட்வைன் சாம்வேல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ் தான் இவருடைய ஃபுல் நேம். மார்க் ட்வைன் அப்படிங்கிறது இவருடைய பென் நேம் தான். ஓகேவா, இவர் ஃபேமஸான அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட் அண்ட் எசேயிஸ்ட்டும் கூட. இவருடைய ஒர்க்ஸ்லாம் மோஸ்ட்லி ஹியூமரஸாகவும் சட்டைரிகளாக தான் இருக்கும். ஓகேவா, இவருடைய ஃபேமஸான ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின் இதனுடைய ஃபேமஸான ஒர்க். இது வந்து இப்போ நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயருடைய சீக்வல். ஓகேவா, இந்த நாவலை வந்து கிரேட் அமெரிக்கன் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த டேக்லைன் இந்த நாவலுக்கு உண்டு. மார்க் ட்வைன் வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். ஈவன் இவரை வில்லியம் ஃபாக்னர் கூட ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் நாவலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1876 பப்ளிஷ் ஆன நாவல். ஒரு டாம்ங்கிற ஒரு பையனை பற்றின கதை. அவன் வந்து ஒரு சைல்டும் கிடையாது, அடல்ட்டும் கிடையாது, ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். ஓகேவா, அவனுடைய அட்வென்ச்சர்ஸ் தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அவன் எங்கே வளர அப்படின்னா மிசிசிப்பி ரிவருக்கு பக்கத்தில் மிசோரி ஸ்டேட்டில் வளரான். 1840s நடக்கிற மாதிரி கதையை சொல்லியிருக்காரு. ட்வைன் வாழ்ந்த அதே இடம் மிசோரி ஸ்டேட்டில் நடக்கிற மாதிரி இந்த கதையை செட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அவனுடைய செவரல் அட்வென்ச்சர்ஸ், அவனுடைய ஃப்ரெண்டு ஹக்கல்பெரி ஃபின்னோட அவனுடைய அட்வென்ச்சர்ஸை இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இதோடைய சீக்குவலாக தான் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின் அப்படிங்கிற அந்த நாவல் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த நாவலுடைய கேரக்டர்ஸ்லாம் பார்த்துலாம். டாம் சாயர் மேஜர் ப்ரொட்டகனிஸ்ட், இந்த பையன் தான், ஸ்கூல் படிக்கிற பையன். தென் இவன் யார்கிட்ட வளர அப்படின்னா ஆண்ட் போலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட. அவங்க இவனோட கார்டியன். ஓகேவா, ஆண்ட் இவனுக்கு கார்டியனாக பார்த்துட்ருக்காங்க. தென் ஹக்கிள்பெரி ஃபின் டாமுடைய ஃப்ரெண்ட். தென் பெக்கி தாட்சர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஜட்ஜுடைய பொண்ணு. இவளை வந்து டாம் லவ் பண்ணுவான். ஓகேவா, தென் ஜோ ஹார்பர் டாமுடைய ஃப்ரெண்ட். இன்ஜன் ஜோ, இந்த இன்ஜன் ஜோங்க கேரக்டர் வந்து ஒரு மர்டரர், ஒரு கொலை பண்ணிடுவான் அந்த கதையில். தென் ஒரு ராபரும் கூட. ஓகேவா, திருடவும் செய்வான். தென் மஃப் பாட்டர் இன்ஜன் ஜோவுடைய ஃப்ரெண்ட். தென் டாக்டர் ராபின்சன், இவர் ஒரு ஃபிசிஷியன், இவர் ஒரு டாக்டர். ஓகே, இப்போ இந்த நாளுடைய சம்மரி பார்த்துடலாம். டாம் சாயர் வந்து அவனுடைய ஆண்ட் போலி வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் சிட். அவன் இவனுக்கு ஹாஃப் பிரதர். ஓகேவா, இவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா மிசிசிப்பி ரிவருக்கு பக்கத்தில் மிசோரியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து நல்லா விளையாண்டுட்டு வரான். விளையாட்டில் ஒரு சண்டை ஆகிட்டு, சண்டை முடிஞ்சு இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் ட்ரெஸ் முழுக்க அழுக்காயிருக்கு. ஓகேவா, அப்போ அவங்க ஆண்டி சொல்கிறாங்க, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன், நீ வந்து வீட்டு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணு. டெய்லி சாட்டர்டே அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க அவனுக்கு. ஏன்னா அழுக்காகிட்டு வந்துட்டான ட்ரெஸ்ஸை, ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன்ட்ட வந்து சில ஜுவல்ஸ் உண்டு குட்டி குட்டியாக, அதெல்லாம் ட்ரெஷர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவனுக்கு தெரிஞ்ச பசங்களை கொடுத்துட்டு எப்படி பேசுவான் அப்படின்னா, நீ வந்து இந்த எதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அது இந்த ஜுவல்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அந்த பசங்க அவளை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள ஒத்துக்க வைக்கிற மாதிரி இவன் பேசிடுவான். இது எவ்வளோ நல்ல வேலை தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டு அந்த பசங்களை ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுட்டு இவன் என்ஜாய் பண்ண போயிடுவான். இதுதான் இவனுடைய வேலையே. ஓகேவா, இந்த மாதிரி திருட்டுத்தனம் செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி குடி குடி ஜுவல்ஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு வேலையும் செய்வான். என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த சண்டே ஸ்கூல், சர்ச் நடக்கிற சண்டே ஸ்கூலில் இந்த பைபிள் வர்சஸை மனப்பாடம் பண்ணி சொன்னால் ஒரு டிக்கெட் கொடுப்பாங்களாம். அந்த டிக்கெட் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டா ஒரு பைபிள் கிஃப்டாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ இவன் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பைபிள் வர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லாமல் சொல்லிட்டு வெளியே வருவாங்கள பசங்க, அவங்ககிட்ட இவனுக்கு அந்த குடி குடி ஜுவல்லாம் ட்ரெஷர்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அந்த டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி மாற்றி வாங்கிட்டு நிறைய டிக்கெட்டை இவன் சேர்த்துட்டு இவன் பைபிளை வின் பண்ணிடுறான். ஓகேவா, பட் டாம் சாயர் பைபிளை வின் பண்ணுறது ஒன்றும் பைபிளை ரீட் பண்ணணும் அந்த இடத்துலாம் கிடையாது. அவன் ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன் தானே, அவனுக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் அவன் அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு வாங்கி ஜெயிச்சிட்டான். பட் அதுக்கு பிறகு ஒரு தடவை அவனை ஒரு கொஷின் கேட்குறாங்க, கிரைஸ்டோடைய 2 டிசிபிள்ஸ் சொல்லணும்னு கேட்கும்போது இவன் பதில் சொல்லலாம் டேவிட் அண்ட் கோலியாத்துன்னு பதில் சொல்கிறான். அவங்க 2 டிசிபிள்ஸே கிடையாதுன்னு அவனுக்கு தெரியலை. ஸோ இவனுக்கு அதில் இன்னும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இவனுக்கு பிறகு ஜாலியாக வாழ்க்கை லீட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சின்ன பையனுடைய ஆசை. ஓகேவா, ஸோ இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற வேலை, இவனுக்கு வர வேலை எல்லாம் அடுத்தவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி என்கிட்ட இது இருக்குது, இந்த ட்ரெஷர் இருக்குது, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி ஏமாற்றி விளையாண்டுருக்கான் இந்த டாம் சாயர். ஓகேவா, அப்போது ஒரு நாள் பெக்கி தாட்சர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு புதுசாக அவங்க ஊருக்கு வராங்க. அந்த பொண்ணு வந்து யாருடைய பொண்ணு அப்படின்னா ஒரு ஜட்ஜுடைய பொண்ணு. அந்த ஜட்ஜு பேர் தாட்சர். ஓகேவா, அந்த அவங்க ஃபேமிலியோட இந்த ஊருக்கு வராங்க. பெக்கி இவங்க ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறான். இவனுக்கு பெக்கியை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. பட் பெக்கி வந்து இவனுடைய லவ் அக்செப்ட் பண்ணுற மாதிரில. ஏன் அப்படின்னா, இவன் ஆல்ரெடி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு, ஏமி லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவன் வந்து அப்படியே விலகி தான் போகிறான். ஓகேவா, இவன் வந்து இவனுடைய ஃப்ரெண்டு ஹக்கல்பெரி ஃபின்னை கூப்பிட்டு ஒரு நாள் நைட் வந்து கிரேவியார்டுக்கு போகிறான், கல்லறை தோட்டத்துக்கு போகிறான். எதுக்கு அப்படின்னா, இந்த முகத்தில் கையில் இந்த 10 மாதிரி வெள்ளையாக தோல் உறிஞ்சு விழும்ல, அது விழுது. ஸோ அங்கே போய் ஒரு ரிச்சுவல் பண்ணால் அதெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொன்னதை நம்பி நைட் நேரத்தில் கிரேவியார்டுக்கு இந்த 2 பசங்களும் தனியாக போகிறானுங்க. ஓகேவா, அங்கே போய் சில ரிச்சுவல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அங்கே போனால் அங்கே ஒரு 3 பேர் இருக்கானுங்க. யாரெல்லாம் அப்படின்னா டாக்டர் ராபின்சன், மஃப் பாட்டர், தென் இன்ஜன் ஜோன்னு 3 பேர் இருக்காங்க. இந்த டாக்டர் வந்து எது கூட்டு வந்திருக்காரு அப்படின்னா, ஒரு டெட் பாடி, போச்ச டெட் பாடியை எடுத்து அது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவருக்கு தேவைப்படுதான். ஸோ அதனால் இந்த 2 பேரும் கூட கூட்டு வந்திருக்காரு அந்த டாக்டர். யாரெல்லாம் பார்த்தோன்னா இன்ஜன் ஜோவையும் மஃப் பாட்டரையும் கூட்டு வந்து அந்த டெட் பாடி எனக்கு தோண்டி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பைசாவை கொடுத்து அவங்களை தோண்ட சொல்லிட்டு இருக்காரு. இல்லீகலாக, சட்டப்படி தோண்டக்கூடாது காப்ஸை. பட் இவர் தோண்ட சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு இன்னும் தோண்டிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு சண்டை நடக்குது. சண்டை யாருக்குன்னா டாக்டர் ராபின்சனுக்கும் மஃப் பாட்டருக்கும் சண்டை நடக்குது.
சண்டையில் டாக்டர் ராபின்ஸ் வந்து அடிச்சடியில் மஃபாட்டர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான், அன்கான்ஷியஸாக விழுந்துடுறான். விழுந்த பிறகு இன்னொருத்தன் நிற்கிறான்ல இன்ஜன் ஜோ, அவன் என்ன பண்ணிடுறான்னா டாக்டரை கொண்டுட்டான். கொண்டுட்டு அந்த வெப்பனை அவன் மயங்கி எடுக்கிற அவன் கையில் வச்சுட்டு அவன் முடிச்சதும் நீ தான் டாக்டரை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் நியாயமாக கொன்னது இவன். கொண்டுட்டு உங்கள் ரெண்டு பேரும் சண்டையில் நீ தான் கொண்டுட்ட, உனக்கு மயக்கத்தில் தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இதை பார்த்துட்டு டாமும் ஹக்கும் அங்கேருந்து வேகமாக ஓடி போய் ஒரு பிளட் ஓத் எடுத்துக்கிறானுங்க. பிளட் ஓத் அப்படின்னா அந்த ரத்தத்தை அப்படியே கிழிச்சு விட்டு அதில் ப்ராமிஸ் பண்ணிக்கிறது. அப்படி ப்ராமிஸ் பண்ணிக்கிறானுங்க யார்ட்டையும் இது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி சத்தியம் தானே பண்ணுவானுங்க. ஸோ அப்படி பண்ணி பயந்துட்டு யார்ட்டையும் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு கில்ட் இருக்குது. ஏன்னா அடுத்த நாளே வந்து யாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பாட்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுற அந்த மஃப் பாட்டரை. உண்மையிலேயே மஃப் பாட்டர் கொல்லலை. யார் கொண்டான்னு இந்த 2 பசங்களையும் தெரியும். இன்ஜன் ஜோ தான் கொலை பண்ணியிருக்கான். அதை பார்த்து இந்த 2 பசங்க மட்டும்தான். ஆனால் யார்ட்டையும் சொல்லலான்னு ஒரு பயத்தில் எதுவும் பண்ணிடுவானோ, கொலகாரம் நம்மள எதுவும் பண்ணிடணும்னு சொல்லி பயத்தில் இந்த பசங்க யார்ட்டையும் சொல்லணும்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஆனாலும் அடுத்த நாளே மஃப் பாட்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போன பிறகு டாம் சாயருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது, கில்ட்டாக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே கொலை பண்ணது அவன் இல்லை, இவங்க கண்ணால் பார்த்துருக்கான். பார்த்து வேற ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வெளியே சொல்லலை. ஓகேவா? இந்த கில்ட்டை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு டாம், ஹக் அண்ட் டாமோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஜோ ஹார்பர் 3 பேர் சேர்ந்து ஒரு ஐலண்டுக்கு போகிறானுங்க. பைரட் ஆகலான்னு ஆசைப்பட்டு அந்த ஐலண்டுக்கு போகிறானுங்க. அங்கே ஒரு 2-3 நாள் இருக்காங்க. நல்லா ஃப்ரீடமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க யாரும் இல்லை, பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆளும் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஊர்லேருந்து ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, இந்த பசங்களுடைய பிணங்களை ரிவரில் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. யார் மூலமோ காதுலேயே தகவல் வருது. அப்போ பிணங்களில் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே நம்ம தான் உயிரோட இருக்கமே அப்பயும் தேடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த பசங்க ஊரில் இல்லை இல்லையா. ஸோ இந்த பசங்க குளிக்க போய் இப்படி இறந்து போயிட்டுங்க போல, தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இறந்துட்டாங்கன்னே இந்த 3 வீட்டையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்ச உடனே இந்த பசங்க இப்போ வீட்டுக்கு போக வேண்டாம், நைட்டு வீட்டில் போய் என்ன நம்மளை பற்றி புலம்புறாங்க, யார் நம்மளை பற்றி கவலைப்படுறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அங்கே வீட்டில் எல்லா வீட்லையும் புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஐயோ பிள்ளையை காணுமே, இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ சரி, அப்போ இப்போ போக வேண்டாம், நமக்கு டெத் செரிமனி வைப்பாங்கல்ல, அப்போ அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுப்போம், எல்லாரும் கண்ணும் நம்ம மேலே படும், ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இவங்க ஏற்ற மாதிரி டெத் செரிமனி இந்த சர்ச் நடத்துகிறாங்க. அப்போ 3 பசங்களும் வரானுங்க. வந்தோடனே எல்லாரும் அட்வைட் பண்ணுறாங்க, திரும்ப வந்துட்டாங்கப்பா, என்னாச்சு அப்படின்னு ஊரே கேட்குது. என்னப்பா தம்பியாச்சு, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்படியே இவங்களுக்கு ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லாரும் வெல்கம் பண்ணிக்கிறாங்க இந்த பசங்க வந்த பிறகு. தென் திரும்ப ஸ்கூலுக்கு வந்த பிறகு அந்த பொண்ணு பெக்கி இருக்காள், அவள் தெரியாமல் ஒரு பேப்பரை கிழிச்சிட்டா, ஒரு புக்கில் உள்ள பேப்பரை கிழிச்சிட்றா. கிழிச்ச பிறகு டாம் அந்த பழியை அவன் ஏற்றுக்கிட்டு சரி நான் உனக்காக அந்த பழியை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அந்த ஃபேவர் கிடைக்கணும் அந்த பழியை ஏற்றுக்கிறான். தென் இப்போ இங்கே கோர்ட்டில் வந்து மஃப் பாட்டருடைய ட்ரையல் வருது. அவனுடைய கேஸ் எடுத்துகிட்டு வராங்க. வரும்போது டாமால் ஓரளவுக்கு மேலே பொறுக்க முடியல. அந்த கில்ட் அவனை போட்டு ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா தப்பே பண்ணாத ஒருத்தன் பழிவாங்க தண்டனை அனுபவிக்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அங்கே போய் சொல்லிடுறான், இன்ஜன் ஜோ தான் உண்மையிலேயே கொன்னது, நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே இன்ஜன் ஜோவை பிடிக்கிறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். விண்டோ வழியாக எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இப்போ அவன் போனது வந்து டாம் சாயருக்கு ஒரு பயம். என்ன அப்படின்னா, ஏன்னா அவன் ஒரு கொலைகாரன், திருடன். அவன் என்ன பண்ணுவான், இவனை வந்து கொண்டு சொல்லிட்டு அவனுக்கு பக்குன்னு பயமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த ஒரு பயத்துக்கு தான் அவனுங்க சத்தியம் பண்ணி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னே சொன்னானுங்க, வெளியே சொன்னால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த கில்ட்னால சொன்னோன்னே இப்போ பார்த்தா அவன் தப்பிச்சு போயிட்டான். எங்கே நம்மளை வந்து எதுவும் பண்ணிடணும் அப்படிங்கிற பயம் வந்து இப்போ டாம் சாயருக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ சம்மர் வந்துடுது. சம்மர் வந்த பிறகு இந்த டாம் ஹக் 2 பேர் சேர்ந்து ட்ரெஷர்ஸ் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு ஒரு பாலடைஞ்ச ஒரு பழைய வீடு, அந்த வீட்டில் ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லி, இந்த சின்ன பசங்க தானே, ஸோ அந்த மாதிரி அந்த மைண்ட்லேயே இமேஜினேட்டிவ் மைண்ட்லேயே ட்ரெஷர் அந்த வீட்டில் இருக்கும், ஒரு ஹாண்டட் ஹவுஸில் ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த 2 பசங்களும் போகிறானுங்க. இவனுங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு மாடிப்படி ஏறி மேலே போகிறானுங்க. அப்போ இன்னும் 2 பேர் உள்ளே வராங்க. அப்போ மேலே வந்துட்டே கீழே அப்படியே நோட்டை பார்க்கணுங்க. யாருன்னு பார்த்தா ஒரு ஸ்பானியார்டு வாரான், ஒரு டெஃப் அண்ட் மியூட் மாதிரி வாராமன். ஆனால் அது யாருன்னு பார்த்தா இன்ஜன் ஜோ தான் அந்த டிஸ்கைஸ் ஆகி வாரான். அவனே இன்னொருத்தன்னு வராங்க. வந்து அவனுங்க திருட்டு வந்த சில தங்கங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே புதைக்க அவனுங்க. இது அவனுங்க ஒழிச்சிக்கிற சீக்ரெட் பிளேஸ் போல். ஓகேவா? சொல்லிட்டு இப்போ அவனுங்க தோண்டி புதைக்கிறதுக்கு தோண்டும் போது இன்னொரு கோல்டு பாக்ஸ் அங்கே இருக்குது. சரியா? கோல்டு பாக்ஸ் இருக்குது. பார்த்த உடனே பரவாயில்ல நமக்கு ராசி தானே, இந்த பசங்களும் பார்த்துட்டு இருக்கானுங்க. மிஸ் பண்ணோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இந்த பசங்க இந்த ஷோவல் இதெல்லாம் கொண்டு வந்துருப்பானுங்க. அவனுங்க புதையல் தேட்டருக்கு அதெல்லாம் கிடக்கும். பார்த்தோன்னே அப்போ இங்கே வேற யாரும் வந்து போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற அந்த கோல்டு பாக்ஸையும் இவனுங்க கொண்டு வந்தையும் சேர்த்தே இவனுங்க எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. இப்போ அவனுங்க கொண்டு வந்த கோல்டை புதைக்கணும் கொண்டு வந்தானுங்க. ஆல்ரெடி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அந்த டூல்ஸ் இருக்கிறதையும் பார்த்துட்டு அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டு இங்கே வேறு யாரோ இருக்கானுங்க வந்து அவனுங்க பொருள் வச்சுட்டு போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அதை 2ஐயும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டானுங்க 2 பேரும். இப்போ ஹக் அதுலேருந்து இன்ஜன் ஜோ எங்கே போனாலும் அவன் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? இந்த நேரம் டாம் வந்து ஹக்கு கூட இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. அவன் வந்து ஒரு டூர் போயிருக்கான். ஓகேவா? சாரி, ஒரு சின்ன பிக்னிக் போயிருக்கான். மெக்டோகல் அப்படிங்கிற ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவ் பேர் மெக்டோகல். அந்த கேவுக்கு கிளாஸ்மேட்ஸோட பெக்கியும் கூட வந்திருக்கா. எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி போயிருக்காங்க. ஓகேவா? இவன் பிக்னிக் போன அன்னைக்கு நைட்டு இன்ஜன் ஜோனுடைய பார்ட்னரும் ஒரு பிளான் போட்டானுங்க. அதை வந்து இந்த பையன் ஒட்டு கேட்குறான். ஹக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இல்லையா தினமும். ஸோ அவன் அன்னைக்கு ஒட்டு கேட்குறான். அப்போது அந்த ஊரில் வந்து ஒரு விடோ இருக்காங்க, அவங்க பேர் டக்லஸ். ஓகேவா?
அங்கே இருக்கிறதுலே ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். ஆனால் அவங்க முகத்தை அப்படியே கெடுத்து விட்டுறணும், ஏதாவது பண்ணி அடித்து உடச்சி மூஞ்சி அப்படியே கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஆசை, இந்த இன்ஜின் ஜோக்கு. ஏன் அப்படின்னா, அந்த மேடம் இந்த விடோ டக்ளஸ் இருக்காங்கல்ல, அந்த டக்ளஸுடைய ஹஸ்பண்ட் வந்து இவனை அடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு பழிவாங்கிற விதமாக இவங்க மூஞ்ச கெடுத்து இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு காண்டில் இருக்கான். அந்த பிளானை வந்து இந்த பையன் ஹக் ஓட்டு கேட்டுடுறான். ஓட்டு கேட்டுட்டு அவனால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஆளெல்லாம் தட்டி கூட்டு வந்து எப்படியோ தடுத்து நிப்பாட்டி அவங்கள காப்பாற்றிடுறான். காப்பாற்றிட்டு இவன் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லியிருப்பான் காப்பாற்ற போங்க அப்படின்னு. அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, என் பேரை சொல்லாதீங்க, இந்த பையன் தான் திரட்டி கூட்டு வந்தால் நீங்கள் யார்ட்டையுமே சொல்லுவீங்க, சொன்னால் எனக்கு ஆபத்தாயிரும், பயம். அந்த ஆள் எதுவும் அவன் எதுவும் பண்ணிடக்கூடாது, இன்ஜின் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு. இப்போ பிக்னிக் போன டாமும் பெக்கியும் அந்த கேவலம் தொலைஞ்சு போயிடுறாங்க. தனியாக போகும்போது தொலைஞ்சு போயிடுறாங்க. இவங்க தொலைஞ்சு போன விஷயம் வந்து கூட வந்த யாருக்குமே காலையில் வரைக்குமே தெரியல. காலையில் ஆன பிறகு இந்த 2 பிள்ளைகளையும் காணுமேன்னு சொல்லி தேடுறாங்க, எல்லாருமே தேடுறாங்க. பட் இவங்க ரொம்ப தூரம் போய் இந்த 2 பிள்ளைகளும் உள்ள தொலைஞ்சு போன பிள்ளைங்க வந்து கையில் கொஞ்சம் அந்த கேவுக்குள்ளே தானே போயிருக்காங்க பிக்னிக். ஸோ அதனால் கொஞ்சம் கேண்டில்ஸு ஃபுட்லாம் கொண்டு வந்துருக்கு இந்த பிள்ளைகள். ஸோ அதை இருக்கிறவரை தனியாக எடுக்கிறவரை சாப்பிட்டு வந்துருக்குங்க. பட் அதுவுமே முடிஞ்சு போக சாப்பிட ஒன்றும் இல்லாமல் 2 பிள்ளையும் திணறி போய் இருக்குது. ஓகேவா, பசிக்குது, சாப்பிட ஒன்றுமே இல்லை. ஆட்கள் அந்த கேவ் முழுக்க அங்கங்கன்னு பூந்து தேட்டாங்க. பட் இந்த பிள்ளைங்க கிடைக்கவே இல்லை. அப்போ டாம் வந்து ஒரு பர்சன் வரதை பார்க்கான் அந்த குகைக்கு உள்ள. அப்போ அவன் வாரானா வேற ஒரு பாதை வெளியே போகிறக்கு, அவன் வெளியே இருந்தானே வருவான். அப்போ வேற ஒரு பாதை இருக்குங்கிறது டாமுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் யாருன்னா இன்ஜன் ஜோ அவன் திருடின அந்த பொருட்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறான். அங்கே சேஃப்டிலாம் தெரிஞ்சு போச்சுல, ஸோ இங்கே கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. நைட் அவன் அந்த விடோ வீட்டுக்கு போகும்போது அடித்து விரட்டி விட்டுருக்கானுங்க. ஸோ எஸ்கேப் ஆகி வந்துட்டான். வந்தவன் இப்போ இங்கே ஒழிச்சு வைக்க வரான். அப்போ அவன் வரதை பார்த்துட்டு அப்போ இங்கே ஒரு பாதை இருக்குன்னு அவனுக்கே தெரியாமல் இந்த பிள்ளையும் கூப்பிட்டு இவன் வெளியே போயிடுறான். அவன் வந்த பாதை வழியாக இவன் வெளியே போயிடுறான். வெளியே போனோடனே ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷம். அப்பா அந்த பிள்ளைங்க எல்லாரும் திரும்பி வந்து சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். அப்போ அவங்க அப்பா ஜட்ஜு தானே, அந்த பொண்ணுடைய பெக்கியோட அப்பா ஜட்ஜு தானே. ஸோ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த கேவை க்ளோஸ் பண்ணிடுவோம், வேற யாரும் போய் மாட்டிவிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஓப்பன் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இந்த பிள்ளைங்க வெளியே வந்த பாதையும். இப்போ உள்ள யார் மாட்டிட்டு அப்படின்னா இன்ஜன் ஜோ மாட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த பசங்களுக்கு. யாருக்கு தெரியும்னா ஹக்குக்கும் இந்த பையன் டாமுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் அந்த பொண்ணுட்டையுமே சொல்லலை, யாருக்குமே தெரியாது. அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான். சரியா, அவன் அதை வைக்க போய் உள்ளே மாட்டிக்கிட்டான். அவன் கண்டிப்பாக உள்ள பசி தண்ணி எதுவும் கிடைக்காம, சாப்பாடுக்கு எதுவும் கிடைக்காம அங்கே சாவான் அப்படிங்கிறது இந்த பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த பிள்ளைங்களே ஒரு 3 நாள் மாட்டிகிட்டு இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அந்த பிள்ளைங்க 3 நாள் இருந்தது சாப்பிட்டு இருந்திருக்கும். இவனை ஒரு வாரம் விட்டால் என்ன ஆகும், இறந்து போயிடுவான். ஸோ இந்த பசங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரி அவன் உள்ள புதையில வச்சிருக்கான், அவன் அப்படியே உள்ள கிடக்கட்டும், நம்ம பிறகு போய் எடுக்கலாங்க ஐடியாவில் இந்த 2 பசங்களும் இருக்கானுங்க. கரெக்டாக 1 வாரம் கழித்து இந்த பசங்க அந்த கேவுக்குள்ளே டாமும் ஹக்கும் போகிறானுங்க. போய் அந்த பாக்ஸ் ஆஃப் கோல்டை எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. $12,000 மதிப்புள்ள கோல்டு அதில் இருந்திருக்கும். அது இந்த பசங்களுக்கு தான். இவங்கெல்லாம் ஜாலியாக அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டானுங்க. வந்த பிறகு அந்த விடோ டக்ளஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருது, இந்த பையன் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. ஓகேவா, ஸோ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி நீ என் கூடயே வந்து இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவனுக்கு வந்து முதல்ல விருப்பம் இல்லை போகிறக்கு. பட் இவன் ஃப்ரெண்டு டாம் என்ன சொல்ல அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ராயல் ராபர் பேண்டை க்ரியேட் பண்ணுவோம், நல்லா ஒரு திருட்டு கும்பல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கு நீ வந்து அவங்க கூட தான் இருக்கணும், தேவைப்படுவ, ஸோ நீ அங்கேயே போய் இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு ராபர் பேண்ட் க்ரியேட் பண்ணுறக்கு, ஓகேவா, திருட்டு கும்பல் க்ரியேட் பண்ணுறக்கு இந்த ஒரு வேலை. அப்படி சொன்னோடனே சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ரிலக்டண்டாகவே ஒத்துக்கிட்டு ஹக்கா அவங்க கூட போய் இருந்துக்கிறான். இதோட இந்த நாவல் எண்ட் ஆகுது. தென் இதோடைய சீக்குவல் ஹக்கிள்பெரியை வச்சு இன்னொரு அவர் எழுதியிருக்காரு. ஓகேவா, அது இது எப்படி தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயரோ, அது தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். ஓகேவா, இப்போ தீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அட்வென்ச்சர் ஒரு தீமாக சொல்லலாம், பாய்ஹுட்டை ஒரு தீமாக சொல்லலாம், சூப்பர்ஸ்டிஷன் ஒரு தீமாக சொல்லலாம். சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரிச்சுவலுக்காக அந்த முகத்தோட இதெல்லாம் போயிருன்னு சொல்லி அங்கே கிரேவியார்டில் போய் ரிச்சுவல் பண்ண போகிறது, தென் அந்த பிளட் வாத் ரத்தத்தை இது பண்ணி ப்ராமிஸ் பண்ணுறது, இதெல்லாமே சூப்பர்ஸ்டிஷன் தான். அட்வென்ச்சர் இந்த பசங்களுடைய நிறைய அட்வென்ச்சர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வென்ச்சருமே ஒரு மேஜர் தீம் தான். ஓகே, இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.